சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். நிறைய ஜனங்களெல்லாம் இன்னும் பரமசாஸ்வதமாக இந்த உலக வாழ்க்கையை மிக மிக உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அதுக்காக அவர்கள் படாத பாடுபடுகிறார்கள். என்னெல்லாமோ பண்ணி கஷ்டப்பட்டு. அதான் சொன்னேன் நினைக்கிறேன், ஒருத்தர் ஒரு பெரிய மந்திரி, அவர் எல்லா வழியிலையும் பணத்தை சம்பாதிச்சு கடைசியில் பிளேன் ஆக்சிடென்ட்டில் செத்து போனார். அவர் அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு படாத பாடுபட்டாங்க. ஒரே பிச்சுன்னு போயிடுவான் எல்லாம். பார்த்தோமே, ஒரு மந்திரி இருந்தார் நம்ம நாட்டிலையும், நம்ம தமிழ்நாட்டிலே இருந்தார். அவர் போனதுக்கு அப்புறம் பைசாவை அங்கே எடுத்துகிட்டு போனால் இங்கே எடுத்துகிட்டு போனால் அதே பெரிய விசாரம். எங்கே போச்சுன்னு சொல்லி புஸ்தகம் பேப்பராக எழுதுகிறாங்க. அதை ஜனங்கள் விழுந்து விழுந்து படிக்கிறாங்க. இவங்களுக்கு இதே கதை தான். செத்த பிணத்தை சுற்றி நின்று சாகும் பிணங்கள் அழுகுதே ஐயோன்னு மாதிரி எல்லாம் அதுதான். அது புரியாத, உண்மை புரியாததுனால சொன்னாங்க இல்லையா, அந்த மந்திரி ராத்திரி 2 மணிக்கு இறந்து போனார். இறந்து போன உடனே முதல்ல 2-3 லாரி வந்தது. எந்த அளவுக்கு உண்மையோ, யார் கதை விட்டாங்களோ உண்மையோ தெரியல. லாரியாக வந்தது. சூட்கேஸாக லாரியில் ஏற்றப்பட்டது. அப்புறம் இந்த பங்களாலேருந்து அந்த பங்களாவுக்கு போயிட்டு என்னவோ ஆள் ஓம் தத் சத் போயிட்டார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளோலாம் கஷ்டப்பட்டு என்னெல்லாமோ பண்ணி வச்சுருந்தாலும் அதை அவரால் அனுபவிக்க முடியுமோன்னு தேடி புதைத்து திருட்டு கொடுத்து வாடி கிளேசித்து வாழ்நாளை வீணடித்துன்னார் அருணகிரிநாதர். அதனால் எல்லாம் கடைசியில் எல்லாம் வீணாக போகும், பிரயோஜனமே இல்லாமல் போகும். இந்த பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ரொம்ப வஞ்சனை பண்ணுறோம் ஆத்மாவுக்கு. ஆத்மாவுக்குன்னு என்ன அர்த்தம்? ஜீவனுக்கு, ஜீவாத்மாவுக்கு ரொம்ப வஞ்சனை பண்ணுறோம். ஏதோ கொடுத்துருக்கார் கடவுள், அதை எதுக்காக இதை பயன்படுத்தணுமோ அதை பயன்படுத்தாமல் அதையே பரமசத்தியம் நம்புறதுங்கிறது ஆத்மாவுக்கு, ஜீவாத்மாவுக்கு வஞ்சனை பண்ணுறோமா. நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்கிறோம். நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்வது நம்மை போல வேற யாராவது இருப்பார்களா அப்படிங்கிறார். உண்டோ நம்மை போல வஞ்சர். வஞ்சர்னா என்ன அர்த்தம்? நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்கிறோம். நமக்கு எல்லா வாழ்க்கையில் எல்லாமே சாஸ்வதமாக இருக்கும் என்று கற்பனைகளை செய்து நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்கிறோம். இந்த வாழ்க்கை மிக மிக தற்காலிகமானது, நிரந்தரமானது அல்லவே அல்ல என்று உணர்ந்திருக்க வேண்டாமா? இறைவனை இடைவிடாது எண்ணி எண்ணி வழிபட்டு தற்காலிகமான இந்த வாழ்க்கையில் நித்தியமான இறைவனை சார்ந்திருப்பது ஒன்றுதான் ஜீவாத்மாவுக்கு நாம் செய்யக்கூடிய, அதாவது நம்மை நாம் உய்வித்துக் கொள்ளக்கூடிய வழி. உடலில் பற்றுக்கொள்வது நம்மை நாம் உய்வித்துக் கொள்வதற்கு வழி அல்ல. உடலில் பற்றுக்கொள்வது நம்மை கீழ்மைப்படுத்திக் கொள்வதே ஆகும். உண்டோ நம்மை போல வஞ்சர். நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் இன்னொருத்தனை ஏமாத்தி நம்ம சம்பாதிச்சு நம்ம நல்லா இருக்கோம்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனால் கடைசியில் என்னன்னா, நம்மளை தான் நாம் ஏமாத்தின்னு இருக்கோம். யாரையும் ஏமாற்ற முடியாது. அது ஏமாத்தினா தற்காலிகமாக ஏமாற்றலே தவிர உண்மையான ஏமாற்ற முடியாது. பகவான் இருக்கார் இல்லையா, எதுக்கு உட்கார்ந்துருக்கார் அப்புறம்? ஆக உண்டோ நம்மை போல வஞ்சர். நம்மை போல வஞ்சர்கள் உண்டோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மை போல நம்மை ஏமாற்றிக் கொள்கிறவர்கள் யாராவது இருக்கிறார்களா? அதனால பெரும்பாலான மனிதர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரிவோம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை
உங்கள் மொபைலில் பெற ஓங்கார ஹிருதயம் என்ற வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹரி ஓம்.